சன்கூல் ப்ரெஷர் வாஷர் இப்போ நம்ம இது வரைக்கும் சர்வீஸ் மட்டும் தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் புதுசாக நம்ம வந்து இங்கே சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமருடைய ஆதரவுக்கு அவங்களே சொன்னாங்க, நீங்களே நிறையா வாங்கி வைங்க, ஸ்பேர் பார்ட்ஸு மற்றும் பம்பெல்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லி அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸுக்கும் நம்ம இறங்கியிருக்கோம். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா பல விதமான ஃபோம் கேன் இருக்குங்க. இந்த ஆக்சசரிஸோட நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்புலாம் இருக்குங்க. பீட்டாலி இந்த பம்பு காப்பர் காயில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8450. அட்ஜஸ்டபிள் பம்பு இது. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ட்ராலி வரும். இது 4 வீலும் வந்துடும் இதுக்கு. அது மட்டும் இல்லை, மேலே வந்து ட்ராலி வரும், நீங்கள் ஓசையும் சுற்றி வச்சுக்கலாம், அந்த மாதிரியான சிஸ்டம் இது. இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹைட்டு. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா 6850. எக்ஸலண்ட் பம்பு இது. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மாடல் இது. நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 4 வீல் வந்துடும். இதுக்கு ஓஸு, கண்ணு, ட்ரிக்கர் எல்லாமே ஆக்சசரிஸ் எல்லாமே செட்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இது வந்து 5899 MSI. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு இருக்குது. இதுக்கும் 4 வீல் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா சைடில் 4 வீல் வந்துடும். இது ஆக்சசரிஸோட. அது மட்டும் இல்லை, இதுக்கு உண்டான எல்லா ஆக்சசரிஸும் இதுக்கு செட்டாக வந்துடும். இது வித்தவுட் அட்ஜஸ்டபிள். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட்டு. இது எல்லாம் செட்டாகவே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 5850. அப்புறம் தார் இது. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஃபுல்லாக நாசில். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜிலாம் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5800. அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து இதுவும் அட்ஜஸ்டபிள் ஹெட்டு. பாருங்கள், அட்ஜஸ்டபிள் ஹெட்டு இது. இது பார்த்தீங்கன்னா ஜெயம் கம்பெனி இது. இது பார்த்தீங்கன்னா 4850 இது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்பெனி இது. இந்த பார்த்தீங்கன்னா ஹேண்டியாக ஒரு சின்னதாக இருக்கும். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொண்ட இந்த பம்பு இது. பம்பு ஹெட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். கடுகு செலுத்தாலும் காரம் செலுத்தாதுன்னு சொல்கிறது போல் இது பம்பு சின்னதாக இருந்தாலும் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பயங்கர ஹெவியாக இருக்கும். ஆனால் இவருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 4850. ஸ்கவுட் பம்பு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் காயில்னு சொல்கிறாங்க. ஆனால் இது காப்பர் காயிலா என்ன அப்படிங்கிறது நான் இன்னும் திறந்து பார்க்கல. ஆனால் இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹெட்டு. இதுக்கு கேஜோடு வந்துடும். இது காப்பர் காயில்னு சொல்கிறாங்க. ஆனால் 4750. ஆனால் நான் இதை பிரித்து பார்த்தது இல்லைங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஜெயம் கம்பெனி இது. இந்த பம்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹெட்டு, கேஜோடு வந்துடும். ஆன் ஆஃப் சுவிட்சு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொண்ட அந்த பம்பு. இது 150 பார். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துடும் உங்களுக்கு. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4700. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எக்ஸலண்ட் கம்பெனி இது. இது பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு லுக்காகவும் அழகாகவும் இருக்கும் இந்த பம்பு. இது நல்ல ஒரு ரிச்சான மேன். இவர் ரிச் மேன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரிச்சான ஆள். இவர் சும்மா அட்ஜஸ்டபிள் ஹெட்டோடு வருவார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இதுக்குண்டான தேவையான அத்தனை ஆக்சசரிஸும் இதுக்கு வந்துடும். இவர் செம்மையாக இருப்பார். இவர் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 4650. அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா க்ளோப். இதுவும் பார்த்தீங்கன்னா இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். வெறும் 60 பார் தான். என்னம்மா மன்னிக்கணும், இது 100 பார். இது செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் தான். இவருக்கும் எல்லா ஆக்சஸ் சர்வீஸும் வந்துடும். ஆனால் இவர் நீங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா 4600. அடுத்தால அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இது பாருங்கள். இவர் வந்து ட்ரையோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது. இதுவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து டெமோக்காக வச்ச பம்பு. நாங்கள் யாருக்கும் இந்த பம்பு கொடுக்க மாட்டோம். எல்லா பம்புமே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்க பீஸ் தான் கொடுப்போம். இது டெமோக்காக வச்ச பம்பு. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா 4550 இது. அப்படியே நீங்கள் எந்த பக்கம் வந்தீங்கன்னா
இது பாருங்கள், செம்மையான பம்பு இது. பார்க்குறதுக்கு அழகாக வின்சென்ட் செம்மையாக இருக்கும். சும்மா குட்டியாக ஆண்டியாக அழகாக சும்மா தாடி வச்ச மாதிரி சும்மா அழகாக இருக்கார் பாருங்கள். இவர் செம்மையாக இருப்பார். இவருக்கு ஒரு கேஜி வந்துடும். ஆனால் சுற்றி இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷிங் ஹெட்டு. இது நல்லா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு அருமையான ஒரு பம்பு இது. இந்த பம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது பாருங்கள், சும்மா இவரும் நல்லா கில்லி மாதிரி இருப்பார். டக்யூ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 145 ஃபாரு 10 PM போட்டிருக்காங்க. 240 1950 வாட்ஸு ஹெட். அதுக்கு இந்த ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஸ்கொயர் ஹெட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த பம்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பம்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4450. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்பெனி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்லெஸ் பாரு. இது பாருங்கள், அவ்வளோதாங்க. இது பாருங்கள், இது வந்து இது ஒரு மாடல் பம்பு இதுங்க. இது எக்ஸலண்ட் பம்பு கம்பெனியோட சேர்ந்த பம்பு இது. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக ஆன்ட்டியாக இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ் பம்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரல்லே நான் தூக்கிட்டேன், சரிங்களா? ஒரு விரலே தூக்கிட்டேன். அந்த அளவுக்கு வெயிட்லெஸ் பம்பு இது. இது வந்து கார்பன் டைப்பு. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு வந்துடும். இதுக்கு தேவையான ஆக்சஸ் சர்வீஸ் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சும்மா பிச்சு அடிக்கும். இது ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4400. பார்த்தீங்கன்னா இவர் வந்து சின்ன ஹெட்டுங்க. எங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்டிலே பார்த்தீங்கன்னா இவர் தான் சின்ன ஹெட்டு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருப்பார். பார்க்கறதுக்கு அழகாக இருப்பார். மேலே நல்லா பவுரை போற்றி விட்ட மாதிரி சும்மா ஒயிட் கலரில் போற்றி விட்டுருக்கோம். இதோடைய பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி ஒன்று வந்துடும். பார்க்குறது சின்ன ஹெட்டு தான். பார்க்க அழகாக எலி மாதிரி இருப்பார். இந்த எலி மாதிரி இருக்கக்கூடிய இந்த புலி வந்து ரேட்டு 4300. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா W3 இந்த பம்பு பார்த்தீங்கன்னா வின்சன் ஹூஃபான். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பம்பு இது. இது இருக்கிற நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பெரிய லெவலில் இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். சுவிட்ச் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கேஜி வந்துடுது. அடுத்து W3 மாடல் இது. இது ஸ்கொயர் ஹெட்டு, பெரிய ஹெட்டு தாங்க. இதுவும் நல்லா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லா ஆக்சஸ் சர்வீஸும் இதுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 3850. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா 3650க்கு ஒரு பம்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3650க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பம்பு இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பம்பு. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஹெட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஹெட்டுங்க, சின்ன ஹெட்டு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 3650. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ளூ கலர் இவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருப்பார். இவர் கூட பார்க்கறதுக்கு ஒரு சுவிட்சு அடுத்த கேஜி எதுவும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பெரிய ஹெட்டு. இது யாருமே சின்ன ஹெட்டு நினச்சிடக்கூடாது. இது பெரிய ஹெட்டு, சரிங்களா? பாருங்கள் நல்லா ப்ளூ கலர். அவர் நல்லா சூப்பராக இருப்பார், நல்லா அட்டகாசமாக இருப்பார். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாருங்கள் 2950. ஆமாங்க, இத்தனை பம்பு நம்ம ஷாப்பில் வச்சுருக்கோம், லைனாக வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த பம்புனாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் நேரில் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறது சூப்பராக இருக்கும். இந்த பம்பெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம கோல்டு ஹெட்டு, ஆனால் அலுமினியம் தான் அது. ஆனால் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இது அத்தனையுமே அலுமினிய காயில் தாங்க, எதுவுமே காப்பர் காயில் கிடையாது. அதில் இந்த பாருங்கள், இந்த பீட்டால் இவர் மட்டும் காப்பரு. அடுத்தால இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்கும், இவரும் காப்பருங்க, இவரும் காப்பரு. இந்த 2 பேர் தான் காப்பரு. அடுத்தால பார்த்தா ஸ்கவுட், இந்த இவரும் காப்பரு. என்ன காப்பருன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் திறந்து பார்த்தது இல்லை. இவர் எனக்கு என்னன்னு தெரியாது. அடுத்து இவரையும் நான் திறந்து பார்த்தது இல்லை, இவரும் காப்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரை திறந்து பார்த்துட்டேன். இவர் கன்ஃபார்ம்டு காப்பர். இவர் அதாவது பீட்டாளி, சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்படியே அந்த அமௌண்ட்டை மட்டும் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டோட அந்த மிஷினை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோம். நீங்கள் ஒருவேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலும் நாங்கள் உங்களுக்கு அதை பார்சல் போட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்சல் சர்வீஸில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இது மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு சன்கூல் தமிழ் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
எங்ககிட்ட மொத்தத்தில் 19 மாடல் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதையாவது ஒன்று எடுக்காமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு வெறும் 2950 அப்படியே வந்தீங்கன்னா 8450 வரைக்கும் எங்கள்கிட்ட பம்பு இருக்குது. வாங்க சந்திப்போம், சிந்தித்து செயல்படுங்கள், நல்ல ஒரு பம்பை பெறுவோம். நன்றி.